வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் ஏதோ ஒரு சிந்தனைக்குள்ள நம்ம மக்களை கொண்டு போய் பழமையை மறக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கைக்கு தேவையான சில சிந்தனைகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் ஒவ்வொரு வீடியோவையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, ஆசையே இல்லாத மனிதன் இருக்காரா? ஆனால் அது சம்மந்தமே இருக்காது, ஆனால் அதை பற்றி கேட்கும்போது நம்மளும் அந்த மாதிரி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருக்கு, உருவாயிருக்கு புதுசாக ஒரு ஆசை. அப்படித்தான் நம்ம கதையில் வர ஹீரோ, அதாவது முனியசாமி ராமசாமின்னு 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த ராமசாமியை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு, என்ன ராமசாமி, உங்கள் அப்பா அம்மாவை நீ கூட தான் இருக்காங்களா, கவனிக்கிறியான்னு கேட்குறாரு. ஏன் இப்படி கேட்குறாருன்னு ராமசாமிக்கு ஒரு இது, அதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு திணறல், எதுக்காக கேட்குறாரு. அப்புறம் அவரே கூப்பிட்டு கேட்கும்போது, இல்லைப்பா, அந்த கண்ணன்கிறவரை அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல தனி வீடு நிறைய பணம்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிறாரு, அதான் அது மாதிரி நீ கவனிக்கிறியான்னு கேட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே இவருக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. கண்ணன் அப்படி இருக்காரா, ஏன் நம்ம அந்த மாதிரி செய்யலையே அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை. இப்படியே தங்களோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அங்கிட்டு போகையில இன்னொருத்தர் வராரு, ஐயா எங்க போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி இந்த ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அவர் சொல்றாரு, அப்படியா, அங்க கண்ணன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் ஒரு தடவை அந்த ஊருக்கு வந்தேன், எனக்கு நல்ல சாப்பாடு விருந்து உபச்சாரம்லாம் பண்ணி நல்லபடியாக அனுப்பி வச்சாரு, இத்தனைக்கு யாருன்னே தெரியாதுங்க, 10 நிமிஷம் தான் பேசினேன், அப்படி பழகிட்டாரு சொந்த மாதிரி அப்படின்னு சொல்றாரு. இதுவும் நம்மளோட ராமசாமிக்கு ரொம்ப ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுச்சு. அப்ப இவர் மனசுல என்ன ஓடுதுன்னா, என்னடா நம்மளும் நல்ல வசதியோட தான் இருக்கிறோம், ஆனா நம்ம நல்லவன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா வர்றவங்கெல்லாம் அந்த கண்ணனை பத்தியே நம்ம கிட்ட சொல்றாங்களே அப்படின்னு இவருக்குள்ள ஒரு எண்ணம். ஏன் நம்ம அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரலையே, நம்மளை யாரும் பெருமையா பேச மாட்டேங்காங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பயணத்தை தொடர்றாரு. அப்ப கொஞ்ச தூரம் போகையில ஒரு பெரிய கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே நம்ம ராமசாமி அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு, ஆனா என்ன செய்யணும் இவருக்கு தெரியல, ஏன்னா பெரிய கூட்டமா இருக்கு. அப்ப நம்ம ராமசாமி யோசிச்சுக்கிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து ஆச்சரியத்தோட நிக்கிறாரு. அப்ப அந்த வழியா வந்த அந்த கூட்டத்துல ஒருத்தர், அண்ணே நீங்க இந்த குறிப்பிட்ட ஊரு தானே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவருக்கு ஆச்சரியம், எப்படிப்பா, என்ன எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஊருக்கு வந்தப்ப நான் உங்களை பார்த்துருக்கோம்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியா, எனக்கு நினைவில்லையே அப்படின்னு இப்படியே பேச்சு போய்கிட்டு இருக்கையில, உங்க ஊர்ல தானே அந்த கண்ணன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டீங்கன்னா என்னைய நல்லா தெரியும், ஏன்னா உனக்கு எப்படிப்பா அந்த கண்ணனை தெரியும்னு கேட்கிறாரு. என்ன அப்படி கேட்டீங்க, நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அவர் தானே சேரு டேபிள் மேஜையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அதுவும் நம்ம ராமசாமிக்கு பெரிய வருத்தம். என்ன இன்னைக்கு நம்ம போற இடத்துலலாம் கண்ணன் புராணமாவே இருக்குது, எல்லாரும் கண்ணனையே பெருமையா பேசுறாங்க, அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, நமக்கு இதுவரையும் தெரியாம போச்சு. அப்ப முனியசாமிகிட்ட சொல்றாரு, என்னையா வர்றவன்லாம் கண்ணனை பத்தி அவ்வளவு பெருமையா பேசுறான், நான் அவனை விட வசதி என்கிட்ட இருக்கு, நான் எதுனாலும் என்னால செய்ய முடியும், அப்ப இந்த பேரை நான் வாங்கணுமே, எல்லாருக்கும் உதவி செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி என்னையும் எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு முனியசாமிகிட்ட சொல்றாரு. அப்ப முனியசாமி சொல்றாரு, அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி எதனாலும் நம்ம கத்துக்கிடலாம், ஆனா இந்த மாதிரி உதவி செய்யணுங்கிறது பிறப்புலயே இருக்கணும் ராமசாமி, இது சாதாரணமா நீ செஞ்சிட முடியாது, உங்ககிட்ட இருக்க சொத்து முழுக்கையே நீ கொடுத்தாலும் அடுத்து நீ என்ன செய்வ, உன் சொத்தெல்லாம் காலியா போயிடுச்சு என்ன பண்ணுவ, அப்ப நீ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை இப்படி கொடுத்ததாலதான் போயிடுச்சு நீ சொல்லுவ. ஆனா உண்மைக்கே கொடை வள்ளலா இருக்கிறவங்க அப்படி கிடையாது, கடைசி வரைக்கும் ஏதோ ஒண்ணு அவங்க உதவி, பணம் பொருள்னு இல்லை, ஏதோ ஒரு வகையில அவங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நடக்க முடியாதவரை தூக்கிட்டு போய் அங்க விடுவாங்க, அதுவும் ஒரு உதவி மனப்பான்மை தான்.
அப்ப இந்த மாதிரி குணங்கள் வந்து நமக்கு இயற்கையாவே கிடைக்கணும். இதை வந்து நீ நினைச்சாப்புல போய் அந்த பேரை சம்பாதிச்சிட முடியாது. அப்ப இந்த பண்புகள் வந்து இயற்கையாவே வரணும்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குதுப்பான்னு கதைக்குள்ள ஒரு கதை. அப்ப நம்ம கர்ணனை பத்தி சொல்றாரு. கர்ணன் வந்து பிறப்பு வந்து அவருக்கு பல பிரச்சனைகள் தான். ஆனா அவர் வளர்ந்தது பார்த்தீங்கன்னா ஏழையோட வீட்டுல. அந்த ஏழை தான் ஒவ்வொரு முயற்சியா எடுத்து ஒரு பெரிய நிலைமைக்கு போய் உட்கார்ந்தாரு. தனக்குள்ள இருக்க வீரத்தை வெளிக்கொண்டு வந்தாரு. தனக்குள்ள இருக்க கொடை குணம் அதெல்லாம் வெளியே கொண்டு வந்தாரு. ஏழையா இருக்கும் போதும் உதவுனாரு. கடைசியில் அவருக்கு ஒரு வாய்ப்பா ஒரு நாடே அவருக்கு கிடைச்சி ராஜாவாகிறாரு. அந்த ராஜாவான விட்டும் அவரு அந்த கொடை வள்ளலுங்கிறத அவர் சாகுற வரைக்கும் அது அவர் கூடயே இருந்துச்சு. அந்த கொடை குணங்கிறது சாகும்போது கூட தன்னோட ரத்தத்தை கொடையா கொடுத்துட்டு தான் தன் உயிரை விட்டாரு அப்படின்னு நம்ம கர்ணனோட கதையை சொல்றாரு. இதை கேட்ட உடனே நம்ம ராமசாமிக்கு ஆகா, இனிமே நம்ம முடிந்தவரை உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு. இந்த வழிப்போக்கர்கள் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒவ்வொரு தேவை, ஒவ்வொரு வழிப்போக்கனுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. அதை புரிஞ்சு உங்ககிட்ட வந்து எனக்கு இது கொடுங்கன்னு கேட்கறான் பாருங்க, அவங்களுக்கு உதவுங்க. அதுக்காண்டி நம்ம கிட்ட இருக்குதுங்கிறதுக்காக போற எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சு நம்ம கொடுக்கணும். அதுதான் சிறந்த கொடை, சிறந்த உதவி. அதுதான் அவங்களுக்கு ஒரு நல்ல பயனையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ராமசாமிக்கு நம்ம முனியசாமி விளக்கம் கொடுத்து ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இந்த கதையை பத்தி அவங்க பேசும்போது அது அமைஞ்சிருக்கு ராமசாமிக்கு. அப்ப நம்ம இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிடணும்னா நீங்க மகாபாரதத்துல கர்ணன் கதையை போய் பெறட்டுங்க, புத்தகத்தை பெறட்டுங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமா நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு பதிவுல சொன்னதுதான், ஒரு மலையை கிருஷ்ணர் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் கொடுத்து இதை உதவி பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம கதையில வர்ற அந்த ராமசாமி கண்ணன் இந்த ரெண்டு இதுமே அர்ஜுனன் கர்ணனுக்குரிய கதை தான். அந்த போட்டி வருது அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும். அப்போ ஒரு மலையை கொடுத்து நீங்க யாரு இதுல நல்ல கொடைவல்லன்னு நான் இதை கொடுத்து முடிச்ச விட்டு சொல்றேன்னு சொல்லி அதுல இந்த கதையில யாரு சிறந்த கொடைவல்லன்னு தெரிஞ்சுது. இதை பத்தி நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா மகாபாரதத்துல கர்ணனோட கதையை போய் பெரட்டினா நிறைய அப்படியே மனசை குளிர்ச்சி படுத்தக்கூடிய நிறைய கதைகள் அதுல இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்றைய கால சூழ்நிலைக்கு அதெல்லாம் நமக்கு தேவை. அதனால அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்த வாய்ப்புல அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். நன்றி, வணக்கம்.